சார் வணக்கம். வணக்கம். என்னென்ன தக்காளி சார் ஆர்கானிக் முறையில வந்து நீங்க பயிர் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? இப்போ வந்து இப்ப பண்ணியிருக்கிறது மட்டும் சொல்லலாம். ஏன்னா, இப்ப அந்த கோடைகால வெயிலினுடைய தாக்கத்துக்கு ஒரு சில ரகம் வரும், ஒரு சில ரகம் வராது. ம். அதனால பார்த்தீங்கன்னா, காட்டு தக்காளின்னு ஒண்ணு இருக்குது. இந்த ம். மஞ்ச கலர்ல இருக்கும் பாருங்க. இது ம். இவ்வளோ தான் இதனுடைய பருமனே இவ்வளோ தான் இருக்கும். ஓ! காட்டு தக்காளி. கோலி சைஸ் தான் சார் இருக்குது. ஆமா. ஆ. இதிலேயே கொடி தக்காளின்னு இன்னொன்னு இருக்குது. ம். இது கலர் வேற இருக்கும். இதுவும் பழம் தான், இதுவும் பழம் தான். இது கொடி தக்காளி. ரெட்டா இருக்கு. இது எல்லோ ஆமா. கலர்ல இருக்குது. இது பார்த்தீங்கன்னா, 6 மடிப்பு உள்ள தக்காளி. இந்த மடிப்பு தக்காளி வரும். ஓ! இதே அதுவும் பாத்து சைஸ் அவ்வளோதான் வருமா? இல்ல இது இந்த சைஸ் வரும். இந்த ம். சைஸ் தான் வரும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, பிகேஎம் 1ன்னு சொல்லிட்டு இது பெரியகுளம் ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து விடப்பட்ட ரகம் இது. ம். இது வரும் இந்த சம்மர்ல. ம். இதுக்கு அடுத்தது கோவை தக்காளின்னு இந்த தக்காளி வரும். ம். இது தவிர மடிப்பு தக்காளி, போலூர் மடிப்பு தக்காளின்னு இது போலூர் மடிப்பு தக்காளி. ம். இதுவும் மடிப்பு தக்காளின்னு சொல்லுவோம். இது ஒரு தக்காளி. இந்த மாரி ஒரு 6, 7 ரகம் வரும். இந்த கோடை வெயிலுக்கு. ஆ. மத்த ரகங்கள் வராது. ம். இது ஒரு ரகங்கய்யா. அது என்ன தக்காளி சார்? இது எனக்கு பேர் இப்போ உச்சரிக்க வரல எனக்கு. ம். இந்த மாரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 ரகம் பண்ணியிருக்கோம். இது இல்லாம என்கிட்ட எ ம குளிர் பிரதேசத்தில வர மாரி ஒரு 6 ரகம் வச்சிருக்கோம் என்கிட்ட. ம். இது இந்த இந்த பட்டத்துக்கு வரக்கூடியது இது. இன்னைக்கு இப்போ நே இது பட்டத்துல மட்டும் தான் இது விளையுமா சார் இது? பட்டம் ரொம்ப முக்கியம். பட்டம் ம். இல்லாம நீங்க பயிர் பண்ணீங்கன்னா, பாரம்பரிய ரகங்கள்ல நம்ம தோல்விய சந்திப்போம். ம். பட்டத்தில பண்ணும்போது அத நம்ம விவசாயத்தில எப்பயுமே வெற்றிய காணலாம். ம். பட்டம் தவறுனா பாரம்பரிய ரகங்கள்ல நீங்க தோல்விய தான் சந்திக்க வேண்டியது வரும். ம். ஆனா அது பட்டம்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த விதைகள் கொண்டு போய் உங்களுக்கு ஒரு நெல்லு பட்டம் ஆடி 18ன்னு சொல்றீங்கன்னா, அந்த ஆடி 18ல அந்த நெல்லு விதைய பூமியில போட்டீங்கன்னா, அந்த ஆண்டுக்கு எவ்வளோ மழை பொழியும், எவ்வளோ வெயில் காயும், பூச்சி தொந்தரவு எவ்வளோ இருக்குன்னு அது தன்னைத்தானே சுதாரிச்சுக்கிட்டு, அது தன்னைத்தானே ம். வளர ஆரம்பிச்சுரும். ரைட் சார். எல்லாத்தையும் நோயோ, இல்ல அந்த பூச்சிய எதிர்கொண்டு வாழக்கூடியது தான் பட்டம்ன்னு சொல்லி சுருக்கமா பட்டம்ன்னுவாங்க அது. ம். அது முன்னோர்கள் நம்மளுக்கு குடுத்துட்டு போன ஒரு பெரிய பொக்கிஷம். ம். அத கட்டி காப்பாத்தி நாமலாம் இன்னைக்கு கையாளாம விட்டுட்டோம். மறந்துட்டு ரொம்ப தூரம் மரபணு மாற்றப்பட்ட விதைகள் போயிட்டாங்க. ம். பாரம்பரியம் மட்டும் தான் நம்மளுக்கு கை கொடுக்கும். விதைகள் தான் பேராயுதம் எதிர்காலம். அத புரிஞ்சு அறிஞ்சு நாங்கலாம் வந்து இளைஞர்கள் நெறைய பேர் பண்ணிட்டுருக்கோம். இத நுகர்வோரும் நெறைய பேர் தேடல்ல இருக்காங்க. நாங்க இத விதைகளும் பரவலாக்கம் பண்ணிட்டுருக்கோம். ஆ இப்போ காய்களும் கொஞ்சம் சந்தைப்படுத்திட்டு இருக்கோம். இது எப்படி சார் சந்தைப்படுத்துறீங்க? இப்ப நீங்க விளைவிக்கிற தக்காளிலாம் எப்படி இது சேல் இங்க பண்றீங்க? தோட்டத்திலேயே வந்து வாங்கிக்கிற அளவுக்கு நாங்க உருவாக்கிக்கிட்டோம் நாங்களே. நாங்க ம். சந்தைய நாங்களே உருவாக்கிக்கிட்டோம். ம். ஆ இங்கே வந்து வாங்கிக்கிறாங்க. சரிங்க, சரிங்க. ஆனா அதுக்கு ரொம்ப கடினப்பட்டோம். நெறைய சந்தைகள் உருவாக்குறதுக்கு நாங்க நெறைய அதுக்கு கடின உழைப்பு போட்டு, அத உருவாக்குறதுக்கு ஒரு 2, 3 ஆண்டு காலங்கள் ஆனது. இப்ப இயற்கை விவசாயிகள் சங்கம் உங்க உங்க ஏரியா சங்கன்னு கிடையாது. அ, ஒரு கூட்டமைப்புன்னு சொல்லலாம். சங்கன்னும்போது அது ஒண்ணும் அவ்வளோ இதா இல்ல. அ, கூட்டமைப்பா வச்சு நாங்க பண்ணிட்டுருக்கோம். ஒரு மாதாந்திர ஒரு விவசாயிங்க சேர்ந்து ஒரு கூட்டம் சேர்ந்து, என்ன விவசாயம் பண்ணலான்னு ஒரு பேசிக்குவோம். ஒரு மாதாந்திர ஒரு சந்தை அமைப்போம். விவசாய ம், நுகர்வோருங்களுக்கு பொருள் நான் உங்ககிட்ட இருக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி, யார் ம். யார்கிட்ட எங்கெங்க இருக்குதுன்னு சொல்லி பகிர்ந்துக்குவோம். அந்த நுகர்வோர்கிட்டயும் நேரடியா வாங்கிக்கிறது பகிர்ந்துக்குவோம். ரைட் அப்ப சார். இப்போ யார்கிட்ட வேற இருக்குதோ விவசாயிகிட்ட வந்து அவர்ட்ட இல்லாத பொருள் கேட்டாங்கன்னா கூட, இப்போ மற்ற விவசாயிகள்ட்ட விவசாயிகளோட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணி விடுவாங்க. ஆமா. அந்த ரைட், ரைட். நான் எங்களுக்கும் பண்டை பரிமாற்றம் பண்ணிக்குவோம். இருக்கிற ம். தொடர்பையும் அவங்களோட தொடர்பு பண்ணி விடுவோம். ரைட், அவர்கிட்ட ரைட். இருக்கு நீங்க போய் போயிட்டு எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி. வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஆமா. ரைட், வெகு ரைட். தூரம் பயணம் பண்ணோம் நாங்க விடமாட்டோம். ம், நுகர்வோருக்கு பக்கத்துல அருகாமையில யார் இருக்காங்களோ, அவங்க ம், கிட்ட போய் வாங்கிக்க சொல்லுவோம். அதே மாரி உள்ளூர் நுகர்வோர் வந்து பூர்த்தி பண்ண நாங்க முயற்சி பண்ணுவோம். ஏன்னா, ம். அதுதான் நிலைச்சு நிக்கும்ன்றது கண்டிப்பா, எங்களுடைய கண்டிப்பாங்க. அ எங்களுக்கு வழிகாட்டியா இருந்த வெங்கடாஜல ஐயா, இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிற கலசப்பாக்கம் ஐயா மீனாட்சி சுந்தரம், ராஜேந்திர ம். ஐயா இவங்களுடைய வழிகாட்டில் தான் நாங்கலாம் வளர்ந்துட்டு வரோம். ரைட் சார். ரைட். ம். அதனால அந்த உள்ளூர பூர்த்தி பண்றதுக்கு ஒரு முயற்சி பண்ணுவோம். நன்றி சார். நல்லது. நன்றி. நன்றி.